वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधव श्रीचैतन्यईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च गोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो पंकजनाभाय नमो पंकजमालिने नमो पंकजनेत्राय नमस्ते पंकजंग्रिये। हरे कृष्णा। Welcome all the devotees for this satsanga session, Bhagavatam session. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு முக்கியமான கருத்து. ஸோ எல்லாருக்குமே உகாதி வாழ்த்துகள், நல்வாழ்த்துகள். எல்லாருமே இந்த உகாதி நாள் நம்ம தீர்மானம் எடுக்க போகிறோம். இன்றைக்கி என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே புது வருஷம் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி கம்பெனியில் ப்ரொமோஷன் வாங்குறது, எப்படி நம்ம பிஸ்னஸை நிறைய வளர்த்தணும், இன்னும் டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி தான் எல்லாருமே ரெசல்யூஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆன்மீக உலகத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, எப்படி நம்மளோட பக்தி தொண்டை மேம்படுத்தணும், இன்னும் நம்ம பண்ணுற சாதன பக்தியில் ஏதாவது குறைகள் இருக்கா, நம்ம ஏதாவது அபராதங்கள் செஞ்சுட்டு இருக்கோமா, இல்லை நம்மளோட சாதன பக்தியில் இன்னும் வளர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா, பாராமீட்டர்ஸ் மெஷர் பண்ண வேண்டியது ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது. எல்லாருமே ஒரு நாள் 24 மணி நேரம் ஆன பிறகு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செக் அண்ட் கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம இன்றைக்கி எத்தனை தடவை பகவானை ஸ்மரணத்தில் இருந்தோம், எவ்வளோ சேவை செஞ்சுருக்கோம், எத்தனை நாமத்தை நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சொன்ன நாமம் எல்லாமே சரியாக இருக்கா இல்லையா, இல்லை எத்தனை தடவை நம்ம அதை நாம ஜபம் பண்ணும்போது டோஸ் அடிச்சிருக்கோம், எத்தனை பேர் மற்றவங்களை பற்றி நம்ம நினச்சிருக்கோம், கிருஷ்ணனை பற்றி எத்தனை தடவை நம்ம நினச்சிருக்கோம், இது எல்லாமே நம்ம பரிசீலனை செய்யணும். ஒரு நாளும் நம்ம பரிசீலனை செய்யணும். அப்போ தான் நம்மளோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கும், நம்ம ஹோம்ஒர்க் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஹோம்ஒர்க் கரெக்டாக இருந்தால் நம்ம எங்கே போகலாம், பகவான்கிட்ட போகலாம். ஹோம்ஒர்க் கரெக்டாக ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். ரிசல்ட் கரெக்டாக டீச்சர்ஸ் பார்க்கவே தேவை, கரெக்டாக தான் டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு செய்தி நான் இது சொல்லணும்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தேன். கொஞ்சம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த முக்கியமாக கலியுகத்தில் தன்னோட உடல் விடும்போது எப்படி அதோட நிலை என்ன இருக்குது, அது எப்படியெல்லாம் அந்த ஆத்மா செயல்படும், அதோட அறிகுறிகள் என்னன்றது நம்ம மகாபாரதத்துலேயும் ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தத்துலேயும் அப்புறம் கருட புராணத்தில் நம்ம படிக்கலாம். ஸோ அதில் ரொம்ப ஆழமான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம உடலை விடுறது அப்படின்றது என்னென்னா, நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க சத்து போயிட்டான்ப்பான்றாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன கேள்வி தான். உகாதி நாள் என்னடா, உகாதி நாள் சந்தோஷமாக ஏதோ பிரசாதம் சாப்பிட்டு பகவானை பார்த்து கொஞ்சம் 10 நிமிஷம் கேட்டுட்டு போகலாமான்னு சொல்லி வந்தால், இப்படி எப்போ பார்த்தாலும் கேள்வின்றது இது பண்ணிட்டே இருக்காரு. சொல்லி நினைக்காதீங்க. ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு உண்மையான அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? சாஸ்திர அடிப்படையாக இந்த பக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மாதாஜி சைடில் கொஞ்சம் கேட்கலாம். நம்ம உடலை இறந்துட்டார் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, உண்மையான புரிதல் என்ன? உண்மையான புரிதல் நம்ம இங்கே பின்னாடி நல்லா தான் இருந்தார், இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவர் நல்லா தான் இருந்தார், வயசு இன்னும் 45 வயசு கூட அவர் இறந்துட்டார் அப்படின்னு. அதுக்கு உண்மையான புரிதல் என்ன அப்படின்னா,
சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீதையில் இந்த உடலில் இருக்கிற ஆத்மா வந்து இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை வந்து அங்கீகாரம் பண்ணும். அதான் வந்து அவங்க இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலாக அது உண்மையாக வந்து அதுக்கு சாவு கிடையாது. ஆத்மாவுக்கு வந்து நயனம் சிந்தந்தி சஸ்திராயே நீ நயனம் தகதி பாவகா நச்சேனம் கிளேத எந்தாபோ நாசோச்சயத்தி மார்த்தா அப்படின்னு சொல்லி கீதாவில் 2வது அத்தியாயத்தில் சொல்கிறாங்க. இந்த உள்ளே இருக்கிற ஆன்மாவை வந்து எதனாலையும் அக்னினாலையும் வாயுனாலையும் காற்றுனாலையும் தண்ணினாலையும் வந்து அது அதை வந்து வதம் பண்ண முடியாது. அதனால் உடல் விட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னா அர்த்தம். இறந்துட்டார் அப்படின்னா உண்மையாக அந்த உடல் தான் வந்து அழிஞ்சு போவதே தவிர உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு எதுவுமே ஆகாது. அப்போது நிறைய பேருக்கு என்ன கேள்வி அப்படின்னா, எப்படி இதெல்லாம் இந்த பனிஷ்மெண்ட்டு இந்த சிக்ஷனை எல்லாம் எப்படி அவங்க அனுபவிக்கிறாங்க? எப்படியோ நம்ம வந்து அந்த உடலை கொண்டு போய் ஸ்மசானத்தில் எரிச்சிடுறோம். ஆக்சுவலாக இன்னொன்று ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, என்றைக்குமே வந்து உடலை வந்து எரிக்கணும், இது பண்ணக்கூடாது, பரி பண்ணக்கூடாது. பரிக்கு என்ன சொல்லுவாங்க? பொதிக்கக்கூடாது. என்றைக்குமே அவ்வளோ ஆச்சாரியாஸு குருமார்களுக்கு மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம வந்து எரிக்கிறதில்ல. வேறு எல்லா ஆத்மாக்களும் வேறு வேறு எல்லா உடலையும் வந்து நம்ம எரிக்கணும். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாஸ்திரங்களை 3 மணி நேரம் 3.15 மினிட்ஸ் 3 hours 15 minutes 3 மணி நேரம் ஒரு 15 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம எரிச்சிடணும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது எந்த உடலும். ஆனால் இப்போ நம்ம வந்து அது முடியாத காரியம். அவங்க வரணும் இவங்க வரணும்னு சொல்லி நம்ம 1 மணி நேரம் வந்து பாடியை அப்படியே வச்சுருப்போம், ஐஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே நம்மளுக்கு வந்து 2 உடல் இருக்குது. யாத்தன தேகா திவ்ய தேகான்னு சொல்லி 2 உடல் இருக்குது நம்மளுக்கு. இந்த யாத்தன தேகத்தில் வந்து உயர்ந்தமான புண்ணியக்காரங்கள் செஞ்சுருக்கிறவங்க வந்து 3 மணி நேரம் 15 நிமிஷத்தில் வந்து அவங்கள வந்து அந்த பாடி அங்கே இருக்கும், உடல் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உடனே வந்து அடுத்த உடலுக்கு வந்து அது போய் பாஸ் ஆகிடும். டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆத்மாவோட மாற்றம். ஆத்மா வந்து உடனே இன்னொரு சரீரத்துக்கு போய் சேர்ந்து அது யாருன்னா ரொம்ப புண்ணிய காரியங்கள் செஞ்சவங்க, அதிகமான புண்ணிய காரியங்கள் செஞ்சவங்களுக்கு, ரொம்ப புண்ணியக்காரங்கள் செஞ்சவங்களுக்கு. அதுக்கப்புறம் புண்ணியக்காரங்கள் செஞ்சுருக்காங்க. அவங்களும் எப்படின்னா 10 மணி நேரத்தில் உடலை இன்னொரு கர்ப்பத்துக்கு வந்து பிரவேசம் ஆகிடுவாங்க. அந்த ஆத்மா 10 மணி நேரத்தில் அந்த கர்ப்பம் வந்து அந்த கர்ப்பத்தில் இன்னொரு கர்ப்பத்தில் வந்து அது பிரவேசம் ஆகிடுவாங்க. அதாவது அக்கார்டிங் டு தேர் ப்ரீவியஸ் பர்த் டீட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையன், நல்ல பர்சன், நல்ல நபர், அவர் வந்து 24 மணி நேரத்தில் அந்த கர்ப்பத்துக்கு பிரயோகம் ஏதோ ஒரு கர்ப்பத்துக்கு வந்து பிரயோகம் ஆகிடுவாங்க. அப்புறம் சில பேர் வந்து பாவ காரியங்கள் பண்ணியிருப்பாங்க, எப்பவும் பாவமே செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு 1 வருஷம் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த யாத்தனா தேகத்தில் இருந்துட்டு 1 வருஷம் இன்னொரு கர்ப்பத்துக்கு போகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இது யாருக்கு? யாத்தன தேகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான். அதாவது இந்த உடலை விட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு தேகத்தை கொடுப்பாங்க. அதான் பேர் தான் யாத்தன தேகம் சொல்லி பேர். அந்த யாத்தன தேகத்தில் இந்த மாதிரி மணிக்கணக்காக அந்த மணிக்கணக்கில் வந்து இது பண்ணுறவங்க உடனே கர்ப்பத்தை எடுப்பாங்க. அதாவது 3.25 மணி நேரத்தில் போகிறவங்க, அடுத்த கர்ப்பத்தில் பிரவேசம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப புண்ணியக்காரங்கள் செஞ்சுருக்காங்க, பயங்கரமான புண்ணியக்காரங்கள். நெக்ஸ்ட்டு வந்து புண்ணியக்காரங்கள் நல்லா செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து 10 மணி நேரத்தில் இன்னொரு கர்ப்பத்தில் போயிடுவாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? அதே மாதிரி இது 24 hours, 10 days ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து 3.25 மணி நேரம், அதுக்கப்புறம் 24 மணி நேரம். இன்னொன்று வந்து 10 நாளில் போகிறவங்க வந்து கொஞ்சம் நல்ல ஆளுங்கள், ஒரு நல்ல செய்திகள் செஞ்சுருக்காங்க, நல்ல கருத்துக்கள் செஞ்சுருக்காங்க, நல்ல நன்மையை செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து 10 நாளில் போயிடுவாங்க. 1 வருஷம் ஆகிறவங்க வந்து வெறும் பாவங்கள் தான். இது யாருக்கு அப்படின்னா பக்தர்கள் அல்லாதவங்களுக்கு, காமன் பீப்புளுக்கு. ஆனால் பக்தர்களுக்கு வந்து எப்படின்னா, பக்தர்கள் வந்து இந்த சீன்லேயே வரமாட்டாங்க, இந்த 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 கேட்டகரியிலே வரமாட்டாங்க, இந்த ஒரு குழுலே வரமாட்டாங்க. இது வந்து நம்ம மாதிரி அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பச்சையாக சொல்லணும்னா புண்ணியக்காரங்களும் பாவக்காரங்களும் ரெண்டுமே நமக்கு வந்து சாதகமாக இருக்காது. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, புண்ணியக்காரங்கள் சரியா, புண்ணியக்காரங்கள் செய்யலாம், இது ரதோத்சவம் வந்தால் சத்தச்சோடை சாக்கலாம், செய்யுங்க அரவெண்டுக்கல ஈயண்டா
அவங்க கலங்கரி கொடுக்குறாங்க, மசாலா தோசை கொடுக்குறாங்க, புலாவ் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, பூரி கொடுக்குறாங்க. கொடுக்கலாம், ஆனால் எல்லாருமே கொடுக்கலாம், நல்லது, தப்பில்லை. பகவானுக்கு படிச்சுட்டு நமக்கு பிரசாதமாக கொடுக்கணும். பிரபு சொன்ன மாதிரி பிரசாதமாக கொடுத்தா நம்மளும் வந்து வளர்ச்சி ஆகும் பக்தியில். அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து பக்தராயிடுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் பக்தராயிடுவாங்க. அப்படி பண்ண நல்லதாகும். அவங்க பேரே பிரசாதம் தான் வைக்கிறாங்க, ஆனால் பகவானுக்கு பிடிக்கிறதே இல்லை. எப்படி பிரசாதம் ஆகிடுறது? பகவானுக்கே கொடுக்குறதில்ல, அவரே பாட்டுக்கு அவரு திருடிட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்றாங்க பகவான் கிருஷ்ணர். அதில் 3வது அத்தியாயத்தில் யக்ஞசிஷ்டாசன சந்தோ முச்சந்தே சர்வ கில்பிஷை அதில் சொல்றாங்க. அந்த ஸ்லோகல யக்ஞசிஷ்டாசன சந்தோ முச்சந்தே சர்வ கில்பிஷை முஞ்சதேதோ அகம் பாபம் ஏ பசந்தி ஆத்ம காரணாத் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு படைக்காம நீங்க எது வேணாலும் சாப்பிட்டு எது சாப்பிட்டாலும் நீங்க வந்து திருடனுங்க அப்படின்றாங்க. ஓப்பனா சொல்றாரு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு கொடுக்காம நீங்க சாப்பிட்டா நீங்க திருடனுங்க அப்படின்றாங்க. அதனால அந்த மாதிரி கொடுத்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. புண்ணியக்காரங்களாக வரவும் எப்படியும் அவங்க வந்து இன்னொரு தேகத்தை வந்து அங்கீகாரம் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க வந்துடும். அதனால நம்மளுக்கு தேகமே வேண்டாம், இந்த யாத்தனை தேகமே வேண்டாம், திவ்ய தேகம் நம்மளுக்கு வேணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும். எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்க ஸ்கூலில் பாருங்க அவங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஹோம்ஒர்க் நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு பகவான், ஆச்சாரியஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆச்சாரியஸ் நிறைய இப்போ எல்லாம் எழுதி இப்போ பாடின பாடலே அதுதான். ஜீவ் ஜாகோ கௌரச்சந்திர போலன்னா சந்திரமா சொல்றாரு, மாயாயிலேருந்து நீ வந்து யார் இதுல வந்து படுத்திருக்கிற, மாயாவோட மடி மேல படுத்துனே இருக்கிற, எத்தனை வருஷமா படிக்கிற, பல பிறவிலாம் நீ படுத்துட்டே இருக்கிற, எந்திரி மேலே எந்திரி பிசாசி மாதிரி படுத்துருக்கிற, எந்திரிச்சு நீ வந்து என்ன செய்யற. பகவான் வந்து ஆச்சாரியஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க, பகவான் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஹரிநாம ஔஷதத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஹரிநாமத்தை ஔஷதம் நீ வந்து சாப்பிடு, அந்த ஹரிநாமத்தை வந்து நீ பயன்படுத்திக்கோ. அந்த ஔஷதம் சாப்பிட்டு நீ என்ன செய்யற, பகவானோட நாமத்தை வந்து நீ சொல்ல ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம எத்தனையோ பிறவியில் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு இந்த மனித வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த மனித வாழ்க்கை கிடைச்சி அதுவும் ஆன்மீக உலகத்துக்கு வர்றதுக்கு இத்தனை பிறவியில் ஆயிருக்கு. நம்மளுக்கு பல பிறவைகள் எடுத்திருக்கோம். பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மா பிரபத்தியந்தே அப்படின்னு சொல்றாரு. எத்தனையோ பிறப்பு பல 14 லோகம் நம்ம வந்து இந்த இதுக்கு போற மாதிரி என்ன பயணம், மேலே இந்த கீழே இந்த மேலே இந்த ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருக்கீங்க நீங்கள். இந்த பக்கம் ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த பக்கம் ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த பக்கம் இருக்கிற இந்த போஸ்ட் கடிப்பான், இந்த பக்கம் இருக்கிற அந்த போஸ்ட் கடிப்பான். அவன் இங்கே கோல் அடிப்பான், இவன் அந்த பக்கம் கோல் அடிப்பான். இதே மாதிரி நம்மளும் ஒரு பால் மாதிரி செண்டு மாதிரி நம்ம மேலே போகிறோம் கீழே வரோம், கீழே போகிறோம் மேலே வரோம், மேலே போகிறோம் கீழே வரோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து விளையாடிட்டே இருக்கோம், பயணம் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த பயணத்துலேருந்து நம்ம வெளியே வரோம். இது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சுக்காமையே நம்ம என்ன செய்கிறோம், பல கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் கஷ்டங்கள் அனுபவிச்சா கூட நம்ம என்ன நினைச்சிருக்கோம், அது இன்பமா இருக்கு, நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லப்பா, இன்னைக்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், நாளைக்கு நான் சுகமா இருக்க போறேன், நாளைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், நாளைக்கு ராஜா மாதிரி நான் வாழ போறேன், எனக்கு ராஜ மரியாதை வரப்போகுது, நான் பெரிய ஆளாக போறேன், சமுதாயத்துல எல்லாருமே என்னை பார்த்து தலை குனிஞ்சு போவாங்க, நான் தான் தலை மேலே எடுத்து கௌரவமா போக போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் என்னைக்குமே அது நடக்கவே நடக்காது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், யாத்தனை தேகத்துக்கு நம்ம போகவே கூடாது. இந்த యాతన దేహத்துல యాతన దేహం అంటే యమలోకంలో అదనే ఇస్తారు. లేదు, ఇక్కడే యమలోకం పోయేదానికి యాతన దేహం, போயதேக்கே யாத்தனை தேகம். நல்ல கேள்வி இது. ஏன்னா இந்த எல்லாரும் என்ன நினைச்சாங்க, இந்த உடல் எப்படி எரிச்சிடறாங்க இல்லையா, எப்படி போகுது இது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த உடலை எரிச்ச உடனே டக்குன்னு அந்த யாத்திரை தேகம் நம்ம அங்கேயே கொடுத்துட்றாங்க. அந்த ஆத்மா வெளியே வந்தோடனே அந்த ஆத்மா யாத்திரை தேகத்துக்கு பிரவேசம் ஆயிடுது. அந்த யாத்திரை தேக இதெல்லாம் அந்த ஜெர்னி 3.25 மணி நேரத்தில் அவர் போயிடணும், இதுக்கு யமலோகத்துக்கு போயிடணும். அப்புறம் 10 நாளில் போயிடணும், 24 மணி நேரம் போயிடணும், இல்லைன்னா கர்ப்பத்துக்கு எடுத்து வைத்துருவாங்க. அது பாவக்காரங்கள் மட்டும்தான் அவங்க யமலோகத்துக்கு போவாங்க, புண்ணியக்காரங்க பண்ணவங்க போக மாட்டாங்க. பிரபு கேட்ட கேள்விக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட் கேள்வி அது. பாவக்காரங்கள் பண்றவங்க மட்டும்தான் இந்த ஒரு வருஷம் இருக்காங்க பாருங்க, அந்த தேகம் போகும், அவங்க மேல அவங்க போவாங்க, அவங்க யமலோகத்துக்கு போயிடுவாங்க. இவங்களாம் போக மாட்டாங்க, ஏன்னா இவங்க வெறும் புண்ணியக்காரங்க மட்டும் செஞ்சிருக்கவங்களுக்கு. இது பாவக்காரங்க செஞ்சு ஒரு வருஷம் அவங்க யமதர்மராஜுக்கு போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். அதனால நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால தான் அதில் கருட புராணத்தை சொல்லியிருக்காங்க, அந்த சட்டம் எப்படி கட்டணும், அதுக்கு என்னென்ன இது கட்டளைகள் என்னென்ன இருக்குது, அதெல்லாமே நீட்டாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது. அதான் இது நம்ம படித்தாலே நம்மளுக்கு படித்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஏன் வேண்டாம்ப்பா இந்த மாதிரி உடலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளே அப்போ தான் நமக்கு அந்த ஆத்ம சாட்சாத்காரம் ஆகும் நம்மளுக்கு.
அதான் சொல்கிறாங்க, அந்த ஜெர்னி டு யம வந்து எலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதம்ல கூட 5வது கேண்டலில் சொல்லியிருக்காங்க. அதான் பாகவதம்ல இல்லாத விஷயமே இல்லை, எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த பாகவதம். ஸோ இது இந்த ஜஸ்ட் அப்போது இந்த ஆத்மா வந்து அந்த உடல் விட்ட பிறகு உடனே நம்ம வந்து யமதூதரை பார்ப்போம். யமதூதரை பார்த்துட்டு அந்த காஸ்ட்லி நேச்சர், அந்த காஸ்ட்லி உருவம் பார்க்குறதுக்கு பெரிய 2 கோர மீசைகள், அப்புறம் வந்து 2 கொம்புங்க, இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று கொம்பு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அசாமில்லா ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வைரமாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு விகாரமாக இருப்பாங்க. பார்த்தவொடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த பக்தர் அல்லாதவங்க, அபக்தர்கள், அவங்களுக்கு என்ன ஆகும்னா அது பார்த்த உடனே பயந்துருவாங்க. பயந்துட்டு வேர்வை கொட்டிடும். வேர்வை கொட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அது பார்க்க அப்படியே 1 2 எல்லாமே வந்துடும். நீங்கள் சில பேரெல்லாம் பார்ப்பீங்க, உடலை விடும்போது பயங்கரமாக அது ஒன்று இதை மலமூத்திரங்கள் கூட விசர்ஜனை பண்ணிடுவாங்க சில பேர். என்னன்னா அப்போ அவங்கள பார்த்துருப்பாங்க, யமதூத்தரை பார்த்துருப்பாங்க. அந்த யமதூத்தரை பார்த்ததுனால அவங்களுக்கு கோரமான பீத்தம், பயம், எங்கே இல்லாத பயம் வந்துடும். ஆனால் ஒரு பக்தர்களுக்கு என்ன வந்து தூய்மையான பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, யமதூத்தர்களே அவங்கள வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க, என்ன இது ஒரு விசித்திரமான ஒரு செய்தி. யமதூத்தர்கள் வந்து அவங்களை ரிமைண்ட் பண்ணுவாங்க அந்த ஆத்மாவுக்கு, ஏய் பகவானோட நாமத்தை சொல்லுன்றாங்க. இது குறித்து இதில் சொல்லியிருக்கு, நாமத்தை சொல்லுங்க அவங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் விஷ்ணு தூதர்கள் வந்துட்டே இருப்பாங்க அவங்களை கொண்டு போகிறதுக்காக. இது பக்தர்களுக்கு மட்டும்தான். பக்தர்கள் அதனால தான் யாத்திரை தேகம் வந்து எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன தேகம் எடுப்பாங்க, திவ்ய தேகத்தை மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த திவ்ய தேகத்தை மட்டும்தான் எடுப்பாங்க. அதனால் பக்தர்களுக்கு பயமே கிடையாது, என்றைக்குமே பயப்பட மாட்டாங்க. பக்தர்கள் எதை வந்தாலும் பரவாயில்ல, அவங்க பயப்பட மாட்டாங்க என்றைக்குமே. ஏன் பயப்பட மாட்டாங்கன்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்மரணத்தில் இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அந்த பகவானோட ஸ்மரணத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பயமே கிடையாது. ஏன்னா பகவானோட திருப்பாதையை வந்து அவங்க வந்து அந்த அடக்கலம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பகவானே அவருக்கு வந்து ஸ்மரணம், அந்த ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்றாங்க. 15வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க, மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் அப்படின்றாங்க. யார் என்னை வந்து எந்நேரமும் என்னோட நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நானே வந்து அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன். என்ன ஞானத்தை கொடுக்குறேன், என்னோட நாமத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஞாபகார்த்தமும் நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி என்னை தவிர வேற எல்லாமே மறக்க செஞ்சிடறேன், மறக்க வைக்க வச்சிடறேன்னு சொல்கிறார் பகவான். அந்த அறிவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஞானம் அப்போகனம். அதனால் பக்தர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. 24 hours ஏதோ ஒரு சேவையில் தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு சேவை, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, கீர்த்தன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், 6 மணி ஆனால் தாயப்பு தோட்டம் எல்லாம் கீர்த்தனோட அப்படியே ஃப்ளட் ஆகுது, வேவ்ஸ் இப்படி எல்லா இடத்துலையும் காற்று பரவுது, தாயப்பு தோட்டம் எல்லாமே பரவுது கீர்த்தன். ஆனால் பக்தர்கள் தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஜீவி ஜாகோ நாங்கள் தான் எழுப்புறோம். அதனால தான் அடிக்கடி நானும் ஸ்ரீனிவாஸ் இளம்பரங்களை பேசுவோம். சங்கீர்த்தன், நகர் சங்கீர்த்தன் பண்ணி நம்ம எழுப்பி ஒன்று. அதனால தான் என்ன பண்ணுறது, நம்ம போய் வெளியே நம்ம போகணும். நம்ம வெளியே போய் பக்தர்களை எழுப்பி விடணும். அவங்க தூங்கும்போது நம்ம போகக்கூடாது, தூங்கும்போது அவங்க வரமாட்டாங்க. நம்ம ஜீவஜாக சொன்னாலும் அவ்வளோதான், என்ன சொன்னாலும் அவ்வளோதான். கௌரவ சிந்தர் கூப்பிடுறேன்னா அப்புறமா வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா வரேன், எனக்கு டைம் இருக்குது, அப்புறமா வரேன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க முடிச்சிருக்கிற நல்லா முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்க. அந்த டைமில் நம்ம போகணும். அந்த டைமில் போனால் கொஞ்சம் அறிவு நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. சாயங்கால டைமில் நம்ம போகணும். அதான் நான் பிரபுக்கு அதான் அடிக்கடி சொல்லுவேன். அதான் இப்போ பிளான் பண்ணியிருக்கலாம், நெக்ஸ்ட் பிளான் பண்ணலாம் நம்ம போகிற மாதிரி. அந்த சாயங்கால டைமில் போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் நம்ம போகணும். இது போனால் வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் சைதன்ய மகாபிரபு சொல்கிறார், எங்கே நகர சங்கீர்த்தன் நல்லா நடக்குதோ அந்த இடத்துல வந்து பிரசாதம் நல்லா நடக்கும். பிரச்சாரம் நல்லா நடக்கும், பயங்கரமான பிரச்சாரம் நடக்கும். ஸோ அதனால் அந்த 14 லோகங்கள் இருக்கும். அந்த 14 லோகத்தை நம்ம என்ன பண்ணுவோம், பயணம் பண்ணிகிட்டே இருப்போம். மேலே போகிறது, கீழே போகிறது. நல்ல உயர்ந்தமான புண்ணியக்காரங்கள் போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சொர்க்கலோகத்துக்கு போவாங்க, அங்கே அனுபவிப்பாங்க. பாவக்காரங்கள் பண்ணவங்களாம் கீழ் லோகத்துக்கு போவாங்க. எல்லாமே அதம லோகம், உத்தம லோகம், 3 திரிலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரிலோகம்னா மேலே, கீழே, நடுவில்.
மேல் லோகம், தாழ்ந்த லோகம், அப்புறம் நடுலோகம். இந்த நடுலோகம் தான் நம்ம எல்லாருமே பூலோகத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த அந்த ப்ரொசீஜரே நம்மளுக்கு தெரியாமல் நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் இதில் சொல்கிறாங்க, பத்ம புராணத்தில் இது கருட புராணத்தில் சொல்கிறாங்க, அந்த ஆத்மாவோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் என்றைக்குமே உடலை 3.25 மணி நேரத்தில் எரிச்சிடணும், எரிச்சு கொண்டு போயிடணும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம பயங்கரமாக பார்த்து அழுகுறோமோ, ஐயோ இது இந்த வப்பாரி அம்மா சொல்லுவாங்களே நம்ம தமிழில், அதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது, வப்பாரி கூட்டம். உங்களுக்கு தெரியுமா தெரியாது? இந்த கொஞ்சம் வில்லேஜுக்கெல்லாம் போயிட்டா அதுக்குன்னு ஒரு கூட்டம் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டே வர வைப்பாங்க அவங்கள. ஐயோ அத்தா போயிட்டாலே நல்லா பாடுவாங்க அவங்க. அதை பாடுறதே ரொம்ப விசேஷமாக பாடுவாங்க. அதுக்கு ஒரு தடவை நான் சிரிக்கணுமா நம்ம அழுவணுமான்னு தெரியாது, அந்த மாதிரி நல்லா பாடுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஆத்மாக்கு யாருமே அழுவக்கூடாது. அழுவ 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 ஆத்மாக்கு இன்னும் துன்பம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா, துன்பம் அதிகமாகிட்டே இருக்குமா. அதனால எந்த காரணத்தை கொண்டு ஒரு ஆத்மா அங்கே இருக்குன்னா, ஆத்மா பேசுமா, அந்த ஆத்மா பேசும்போது நம்மளுக்கு தெரியறது இல்லையா, நம்மளுக்கு கேட்காது. அது ஒவ்வொன்று கத்துமா, தயவு செய்து அழுவாதீங்க, தயவு செய்து அழுவாதீங்க, எனக்கு துன்பம் ஜாஸ்தி ஆகும். யாராவது இருந்தால், அதனால பக்தர்களை நம்ம சம்பாதிக்கணும். கீர்த்தன் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம உடலை விடும்போது நம்ம கூட கம்பல்சரி பக்தர்கள் கூட இருக்கணும். அந்த கூட்டமே நம்மளுக்கு இருக்கணும். சங்கீர்த்தனம் பண்ற கூட்டம் நம்ம இருக்கணும். அந்த கூட்டத்தில் சங்கீர்த்தனம் பாடிட்டே இருக்கணும், பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். நாராயணா நாராயணா நாராயணா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா முகுந்தா கேசவா நாராயணா மாதவா பாகவத பிரியா ஸ்ரீனிவாசா கோவிந்தா, அது பாடிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் பகவான் நாமத்தை ஒரு கூட்டம் அந்த குழு பாடிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஆத்மா அவங்களுக்கு சந்தோஷமாகும். அவங்க எப்படியாவது அந்த ஆன்மீக லோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால அந்த யாத்ரா தேகத்தில் இருக்கும்போது அவங்க பேசிட்டே இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க, நடப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு நம்மளுக்கு தெரியறதில்ல, நம்மளுக்கு எதுவுமே தெரியறதில்ல. அவங்க பேசுறது நம்மளுக்கு தெரியதில்லை, அவங்க நடக்கிறது நம்மளுக்கு தெரியதில்லை, அவங்க என்ன சொன்னாலும் நம்மளுக்கு தெரியதில்லை. அவங்க மட்டும் சார் எப்படின்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு உடல் இருக்குது, நிறைய உடல் இருக்குது நம்மளுக்கு. தூங்கும்போது ஒரு உடல் இருக்குது, அந்த உடலை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் மற்றவங்களுக்கு தெரியறதில்லை, நம்மளுக்கு மட்டும் தெரியும். நம்ம போய் பேசிகிட்டே இருப்போம். யாரோ ஒரு புலி நம்மளை துரத்துற மாதிரி, நம்ம ராஜா ஆகி ஒரு பெரிய கிரீட்டம் போட்டு உக்காந்துருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய நம்ம தூக்கத்தில் நமக்கு தெரியுது. அந்த கணவரை நம்ம போய் அதை எச்சு பார்த்தா நம்ம ஒன்றுமே இருக்கிறது இல்லை. ஒரு பெட்டு மேலே படுத்துருக்கோம், அவங்க ஒன்றுமே தெரியுது. நம்ம இங்கேயே இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய வகையான உடல் இருக்குது நம்மளுக்கு. அந்த யாத்தனை தேகத்தில் நம்ம பேசுறது, நம்ம மற்றவங்களை இது பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு தெரியுதில்லை. ஆனால் அந்த யாத்தனை தேகத்தில் நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் நம்ம அனுபவிக்கிறோம். பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸ், நிறைய தண்டனை மேலே தண்டனை. எப்படி ஒரு போலீஸ்காரனை பார்த்தா ஒரு கிரிமினல் பயப்படுவான். ஏன்னா ஏதாவது ஒரு செஞ்சிருப்பான், ஏதோ திருடிட்டு இருப்பான், யாராவது கொலை பண்ணியிருப்பான், யாராவது மர்டர் பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு சர்க்காருக்கு விருத்தமாக அவன் நடந்துக்கிறதுனால போலீஸ் ஜீப் வந்த உடனே அவன் கடை நடக்கும். அதே மாதிரி தான் இந்த யாத்திரை தேகத்தில் நம்ம என்ன செய்வோம், நடக்கும், கடை நடக்கும். ஏன்னா நம்ம தப்பு செஞ்சுருக்கோம், தப்பு செஞ்சே என்ன செய்வான், கடை நடக்குவோம். நடந்தோடனே வந்துட்டாங்க யமதூத்தர். அந்த யமதூத்தர் தான் போலீஸ்காரங்க, அவங்க தான் கான்ஸ்டபிள்ஸ், எல்லாமே அவங்க தான். அவனை பார்த்தோன்னே நம்மளுக்கு பயமாயிடும். அதாவது கருட புராணத்தில் சொல்கிறாங்க, பத்ம புராணத்தில் அந்த உடல் விடுற டைமில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 9000 சேலு நம்மளை கடிச்சா ஒரே தடவை எவ்வளோ பெயின் இருக்குமோ, வலி இருக்குமோ, அந்த அளவுக்கு வலி இருக்குமா. அந்த வழியில் போய் நம்ம ஹரிநாமத்தை நம்ம ஸ்மரணம் பண்ண முடியுமா? அதனால தான் நம்ம ஹோம்ஒர்க் கரெக்டாக இருக்கணும், பக்கவாக இருக்கணும். அந்த மாதிரி பத்ம புராணத்தில் சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் நம்மளோட திவ்ய நாமத்தை சுத்த சத்துவ குணத்தில் ஜபம் பண்ணுறது நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த என்ன சொல்கிறது, அந்த சரியான பயணத்துக்கு நம்ம போக முடியும். அதனால் இதெல்லாமே யாருக்குன்னா பக்தர்கள் ஆகிட்டா இது யாருக்குமே இந்த மாதிரி வராது. இந்த யாத்திரா தேகமே நம்ம எடுக்க அவசியமே இல்லை. திவ்ய தேகத்துக்கு நம்ம போயிடுவோம். திவ்ய தேகத்தினால எப்படியோ யாரோ ஒருத்தர் நம்மளை நம்ம பண்ணுற பக்தி சேவையினால நம்மளுக்கு கண்டிப்பாக பகவான் என்ன பண்ணுவார், அவரே அனுப்புவார். அவரே என்ன பண்ணுவார், பக்தர்கள் அமைச்சு கீர்த்தனை பண்ணுறதோ, இல்லை பகவத்கீதை படிக்கிறதோ, பாகவதம் படிக்கிறதோ, இது எல்லாமே அவரோட அமைப்பிலே வந்துடும். அவரே அந்த அந்த மேனேஜ்மெண்ட்டில் அவர் பார்த்துருவார். நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதுன்னா பக்காவாக நம்ம சாதனை பற்றி நம்ம பக்கா செஞ்சுட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே கடந்து ராகானுகா பக்திக்கு வந்துடுவோம். அந்த காலத்தில் ஹரிகதை சொல்லுவோம். அதனால தான் ஹரிகதை சொல்கிறது. ஹரிகதை சொல்கிறது
தூங்கக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு ஹரிகதை சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டு. அது பேர் ஹரிகதை வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ என்ன, பணம் கொடுத்து அவங்க வந்து ஏதோ பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஹரி கதான்னா ஹரியோட கதை, அவரை பற்றி கதை, அவருடைய கதையை அவரோட கதையை பற்றி பேசுறது ஹரிகதா. அதனால் இப்போ யாருமே இப்பவும் வராங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சும்மா ஏதோ பாடிட்டு ஏதோ கொஞ்சம் பேசிட்டு ட்ராமா கீரா மாதிரி ஆடிட்டு பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்க வந்தது வேற விஷயம், நோக்கமே வேற, உத்தேசமே வேற. நம்ம உத்தேசம் கரெக்டாக இருக்கணும். நம்ம எந்த பக்தி சேவை செஞ்சாலும் நம்மளோட உத்தேசம், நம்ம நோக்கம் கரெக்டாக இருக்கணும், நம்ம குறிக்கோள் கரெக்டாக இருக்கணும். அதனால் திடீர்னு நல்லா உயிர் விடுறதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். திடீர்னு உயிரிட்டா அந்த திடீர் சமயத்தில் யார் நினச்சிட்டு இருப்பாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு உடல் வரும். திடீர்னு உடல் விட்டா கூட அந்த யாரு எல்லாருமே அப்படிதான் ஆக போகுது. யாருக்குமே வந்து சொல்லிட்டு வராது நமக்கு. நம்மளாம் பரீட்சித் மகாராஜ் கிடையாது. இப்போ பரீட்சித் மகாராஜுக்கு வந்து நோட்டீஸ் வந்துச்சு 7 நாள் நீங்கள் இறந்துடுறீங்கன்ட்டு. நம்மளுக்கெல்லாம் நோட்டீஸ் எதுவும் வராது. வித்தவுட் நோட்டீஸ் டக்குன்னு எட்ரா வண்டின்ட்டு விடுவாங்க. வித்தவுட் நோட்டீஸ் வெளியே வந்துடுறாங்க. எந்த நோட்டீஸ் சம்மங்கெல்லாம் வருது நம்மளுக்கு. திடீர்னு வர்றதுக்கு என்ன ஆகும்னா, அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்களோ அத்தனை வருஷத்துல என்னென்ன சேவை செஞ்சிருக்காங்களோ, நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காங்களா, புண்ணிய காரியங்கள் செஞ்சிருக்காங்களா, பாவ காரியங்கள் செஞ்சிருக்காங்களா, பக்தி காரியங்கள் செஞ்சிருக்காங்களா, அந்த 3 காரியங்கள். இந்த 3 காரியங்களும் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்ப்பாங்க, பேலன்ஸ் இது செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ட்ராக் ரெக்கார்டு கரெக்டாக இருந்து பக்தி பண்ணியிருந்தா நேராக பகவான்கிட்ட போயிடுவாங்க. இல்லை புண்ணியக்காரங்கள் நிறைய செஞ்சுருந்தா, பாவக்காரங்கள் நிறைய செஞ்சுருந்தா மேலே லோகத்துக்கு போய் மறுபடியும் கீழே லோகத்துக்கு போய் இதெல்லாம் முடித்து மறுபடியும் பிறகு எடுப்போம். அதான் அந்த பிறகு எடுக்கும்போது 3.25 மணி நேரத்தில் வந்து உயர்ந்தமான புண்ணிய காரியங்கள் செஞ்சால் 3.25 மணி நேரத்தில் இன்னொரு கர்ப்பத்துக்கு பிரவேசம் ஆயிடுவார். இல்லை அவங்க கேள்வி வந்து திடீர்னு செத்துறாங்க, சிலர் வந்து மாசக்கணக்காக இழுத்துன்னு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் போடுறாங்க. மாசக்கணக்காக இழுத்து யாருமே சாப்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் மாசக்கணக்காக இருப்பாங்கல்ல, அது அவங்க இன்னும் உயிர் இருக்கும் இல்லையா, உடல் உள்ளே இன்னும் ஆத்மா வெளியே வரலையா. ఏమంటే ఆయలప్పుడు ఇట్లా ఆడుకొని తొందరలు తెచ్చుకొని తెచ్చేది వేరే, దడారని తెచ్చేది దీనికి ఏం డిఫరెంట్? ஓ அது கேட்குறீங்களா நீங்க? உயிர் இருக்கும் ஆனா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. హాస్పిటల్ అడ్మిట్ అయ్యి కొట్లాడుకొని கோமால இருப்பாங்க. ஆனா கோமால இருக்கிறவருக்கும் அந்த ஆத்மா உள்ள இருக்கும் இல்லையா. ஆத்மா இருக்கிறவருக்கும் அவங்களுக்கு அந்த இது யாத்தனை தேகம் வராது. యాతన దేహం రాదు. యాతన దేహంలో ప్రవేశం ఆగ మాటాం. వాళ్ళు చెప్పేది ఏమంటే రెండే పడ్రాங்க. ఒకటి రేగ్ము టక్కని ఇడ్చేది మంచిదా, ఈట్లాడుకొని వాళ్ళ నుంచి చాలా జనాలు బాధలు పడి కష్టపడి ఏం రప్ప వీళ్ళు చేస్తే చాలు అనేసి దుఃఖపడేదా, అట్లా దీనికి దానికి ఏం వ్యత్యాసం? இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு 50-60 வருஷம் நம்ம வாழ்கிறோம்னு நினச்சிக்கோங்க. 58-59 நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துடுறோம். அந்த ஆத்மா வந்து உடலில் இருக்கிற வரைக்கும் என்னென்ன அந்த இது பண்ணி என்னென்ன செயல்கள் பண்ணியிருக்காங்களோ அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி தான் கடைசியில் அவங்களுக்கு நான் வரும். கடைசியில் வந்து அந்த நான் வரும். அப்போது நிறைய அவங்க வந்து மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து அவங்களுக்கு கஷ்டத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய பாவ காரியங்கள் செஞ்சுருக்காங்கன்னு அப்படி இருக்கும். நிறைய பாவ காரியங்கள் செஞ்சுருக்காங்க. அதனால தான் அவங்கெல்லாம் வந்து அவங்கள திட்டுறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அதே தான். அவங்கள வந்து இது என்ன பண்ணுறது, அவங்கள இது கெட்ட கதைகள்லாம் சொல்கிறது அவங்க மேலே. இது எல்லாமே எதுக்காகுதுன்னா நிறைய பாவ காரியங்கள் செஞ்சுருக்காங்க எல்லாமே. அதனால தான் சொல்கிறேன், இது 3 தான் பேசிக் பாயிண்ட்டு. இந்த 3 காரியங்கள் மேலே தான் இதாக இருக்குது. ஒரே தடவை போயிட்டா கூட அது எப்படி போகிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க சடனாக உடலை விடுறதோ சடனாக வந்து மிருத்யுவாகிறதோ அதெல்லாமே இந்த 3 காரியங்கள் மேலே தான் பேஸ் ஆகிருக்கு. ஒன்று பாவ காரியங்கள், புண்ணிய காரியங்கள், பக்தி காரியங்கள். இது எல்லாமே எப்படி வந்து ஃபைனலைஸ் ஆகுது அப்படின்னா கடைசியில் அவங்க அந்த வாழ்க்கை பயணம் இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அது மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு. ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பீவன் இருக்கான். அந்த பீவனுக்கு அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் எல்லாமே வேலை பார்க்குறான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறான், பெரிய ஆஃபீஸர். அவன் அடுத்தது கலெக்டருக்கு அடுத்தது அவன் தான். அவன் வந்தவுடனே எல்லாருமே அவனுக்கு செல்யூட் அடிச்சுட்டு உட்காந்துருவாங்க. இந்த பீவன் மட்டும் அடிக்க மாட்டான். ஏன்னா இவன் ரொம்ப பெரிய சீனியர் ஒர்க்கர், அதில் சீனியர் ஸ்டாஃப். இவன் மட்டும் அடிக்க மாட்டான். இவன் ஒரு 5-6 வருஷம் ஆன பிறகு இவனுக்கு ப்ரொமோஷன் வருது. இந்த ப்ரொமோஷன் வர டைமில் அவனோட ஃபைல் வந்து இந்த கலெக்டர் செக்ரட்டரி இருக்கான் பாருங்க, அவன் டேபிள் மேலே வரும். அது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இவன் தான் எடுத்து போய் வைக்கிறான். அது அப்போ என்ன பண்ணுறான், அந்த அன்னைக்கு மட்டும் அந்த இவர் செக்ரட்டரி வந்தவுடனே உடனே டக்குன்னு நினச்சிட்டு வணக்கம் பண்ணுறான், செல்யூட் அடிக்கிறான்.
அவர் அப்புறம் நினைக்கிறாரு, வாடா நீ உள்ளே வாடா ரூமுக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லி உள்ளே போகிறார் அவர் செக்ரட்டரி. போயிட்டு கூப்பிட்றாரு, என்னப்பா என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி மட்டும் நீ சல்யூட் அடிக்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார் இது ஃபைலு இது ப்ரமோஷன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இத்தனை நாள் நீ இப்போ வராமல் இத்தனை நாள் எனக்கு மரியாதை கொடுக்காம இன்றைக்கி மட்டும் உனக்கு மரியாதை தேவைப்படுதா, இன்னைக்கு மட்டும் நீ மரியாதை கொடுக்குறியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இத்தனை நாள் நீ வந்து என்னை கண்டுக்கல, நீ இப்போ உனக்கு என்ன ஆகணும், வேலை ஆகணும், அதனால என்ன பண்ணுற நீ எனக்கு சல்யூட் அடிச்சுட்டு என்கிட்ட கொஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஃபைலை தூக்கி அந்த பக்கம் போடுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம கடைசி வரைக்கும் பகவானையே ஸ்மரணம் பண்ணாமல், பக்தி சேவையே பண்ணாமல், பக்தி தொண்டே பண்ணாமல், சத்சங்கத்துக்கே வராமல், கோயிலுக்கே வராமல், ஜபமே பண்ணாமல், பிரசாதமே சாப்பிடாம, எப்போ பார்த்தாலும் அபக்தர்கிட்ட சாங்கித்யமே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் முடியாத என்னென்ன முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் மட்டும் கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னா நம்மளுக்கு வராது. நான் வராது. ஏன் ஸ்மரணம் வராதுன்னா, நம்ம பின்னாடி எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே சேவை செய்யலை, தொண்டு செய்யலை, கைங்கரியம் செய்யலை பகவானுக்கு, அதனால வராது. உடனே டக்குன்னு தான் வராது. சில பேர் என்ன நினைக்காங்க, எல்லா பாவ காரியங்களும் செஞ்சுட்டு கடைசியில் நான் கோவிந்தா அப்படின்னா கோவிந்தர் வராது, வரமாட்டார். நம்ம செஞ்சிருந்தா தான் வருவார். நம்ம எந்த விதையை நட்டுருக்கோமோ அந்த விதைக்கு தகுந்த மாதிரி தான் பழம் வரும். பாவ காரியத்தை விதை நட்டுருந்தா பாவ காரியம் வரும், புண்ணிய காரியம் பண்ணியிருந்தா புண்ணிய காரியம் வரும். பக்தி காரியன்ற விதையை நட்டிருந்தா தான் அங்கே பக்தி நம்மளை வந்து பகவான் வந்து காய்ட் பண்ணுவார். அனன்ய சிந்தயந்தோமாமேஜனா பரிபாசித்தே, அனன்யமா சததம் கீர்த்தயந்தோமாம், சத்தமாக பகவான் நாமத்தை சொல்லியிருந்தா தான் நம்மளுக்கு வரும். அன்னைக்கு மட்டும் நான் 16 ரவுண்ட் பண்ணுறேன், 64 ரவுண்ட் பண்ணுறேன், நான் பகவான் கிட்ட போய்ட்டேன்னா அது முடியாத காரியம். இன்ஸ்டன்ட் ஜாமுன் மிக்ஸு, இன்ஸ்டன்ட் வடா மிக்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் முடியாது. இன்ஸ்டண்ட்டாக பக்தி தொண்டு பண்ண முடியாது. இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே நம்மளுக்கு வராது. அப்துல் கலாம்லாம் ராமரோட பக்தர். அவர் சாதாரணமான நாளெல்லாம் கிடையாது. அவர் பிறந்திருக்கிற ஒரு இதே பெரிய சேத்திரம், அது திவ்யதாமம். அது திவ்யதாமத்தில் அவர் மாமனாரோ யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கு ராமாயணத்தை ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அதை சொல்லி தான் அவர் வந்து ராமராவோட பக்தராக இருக்கார். அவர் வந்து சாதாரணமான நபரெல்லாம் கிடையாது. கீதையே ராமாயணமே நல்லா தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு அவங்க வந்து உபதேசம் பண்ணிட்டு இருந்தார் கீதையை, ராமாயணம். அதனால ஏதோ தெரியாமல் அந்த இதில் அவர் பிறப்பெடுத்தாரே தவிர, ஆனால் ஒரு உதாரணமும் அவர் எடுத்திருக்காரு. இதில் இருந்தால் கூட நான் வந்து வேதங்களை வந்து நான் கடைப்பிடிக்கிறேன், நான் பக்தரா, நான் பக்தின்றது என்னன்றது நான் வந்து காட்சி கொடுத்துருக்கேன் அப்படின்றது அவர் ஒரு ஆதிபூர சொன்ன போனால் ஒரு உயர்ந்தமான பக்தர். அவர் ஹரிதாஸ் தாக்கூர் அவ்வளோதான் முஸ்லீம். அவர் மாமதிய குடும்பத்தில் வந்தார், 3 லட்சத்து நாமத்தை சொன்னார். நாமத்துக்கே ஆச்சாரியர் ஆகிட்டார். நாமாச்சாரி ஆகிட்டார் அவர். அதனால சடனாக உடலை விட்டாலும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு உடலை விட்டாலும் அவங்க ஹோம்ஒர்க் மேலே தான் டிபெண்ட் ஆகும். என்ன விதையை அவங்க நட்டிருக்காங்க, என்ன சாதனை செஞ்சுருக்காங்க. இப்போது ஒரு கம்பெனியில் ஒரு வேலை செய்கிறான்னு நினச்சிக்கோங்க, எதுவுமே வேலை செய்ய மாதிரி தான் அவனுக்கு சேலரி கொடுப்பாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவனோட இதில் பார்ப்பாங்க டெய்லி, அவனோட இது என்ன சொல்கிறது, ரெஜிஸ்ட்ரேஷன் புக் பார்க்குறாங்க. எத்தனை நாள் வந்திருக்கான், என்ன வேலை செஞ்சுருக்கான், எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுருக்கான், அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, அவனோட க்ரோத் என்ன, கம்பெனிக்கு க்ரோத் கொடுத்துருக்கானா, கம்பெனிக்கு டெடிக்கேட்டடாக இருக்கானா, இது எல்லாமே பார்த்துட்டு தான் கரெக்டாக தான் அவனுக்கு. அதனால தான் அங்கங்கே சிக்னேச்சர் போட சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம சைன் பண்ணிட்டு பஞ்ச் அடிச்சு தான் உள்ளே போகணும். அது எல்லாமே பார்த்துட்டு தான் அவனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அதில் எதாவது குறை இருந்தால் அவனை வந்து இது பண்ணிடுவாங்க, வெளியே தூக்கிடுவாங்க, இல்லை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. சும்மாலாம் இது அதே மாதிரி தான் பக்தி. ஆனால் பக்தி சேவையில் வந்து இன்னும் ரொம்ப கठोரமாக இருக்கணும். நம்ம சாதனை வந்து ஏதோ நம்ம கடமையாக செய்யக்கூடாது, பிரேமையாக செய்யணும், அன்பாக செய்யணும். எதாக இருந்தாலும் அன்பாக செஞ்சால் தான் பகவான் நம்மளை ஏற்றிக்குவார். கடமையாக நம்ம செய்யக்கூடாது, தானாக வரணும். அது ஸ்பான்டேனியஸாக லவ் வரணும், ஸ்பான்டேனியஸாக பகவான் மேலே அந்த காதல் வரணும். நம்ம காதலிக்கணும், உண்மையாக பகவானை வந்து நம்ம காதலிக்கணும். பகவானுக்காக நம்ம வந்து சமயத்தை ஒதுக்கணும், பக்தர்களுக்காக நம்ம வந்து சத்சங்கத்துக்காக நம்ம சமயத்தை ஒதுக்கணும், அவங்களுக்காக நம்ம வந்து படிக்கணும், அவங்களுக்காக நம்ம வந்து வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணணும். சொல்லப்போனால் அதாவது ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி அதையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், சாதன பக்தியும் கரெக்டாக பண்ணணும், நம்ம நபர்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். நான் பக்தர், நான் இப்படி ரொம்ப கட்டோரமாக இருக்கேன், நம்ம தீவிரமாக இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம யாரோ ஒருத்தர் டிவோட்டி வந்து பாம்பேல பையன் வந்து படிச்சுட்டு இருக்கான், 9th or 10th படிச்சுட்டு இருக்கான். இவர் அப்பா வந்து பக்கா பக்தராகிட்டார், தீட்சையெல்லாம் வாங்கிட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சாதன பக்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பையன் வந்து கேட்டிருக்கான், ஏதோ ஒரு கேள்வி கேட்டு, இது எப்படி இதெல்லாம் ஜடக்கல்வி தூக்கி போடுற அந்த பக்கம் அப்படின்ட்டாரு. உடனே பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்த உடனே அப்புறம் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான். அம்மா கொஞ்சம் நல்லா இன்டெலிஜென்ட்டு மாதாஜி, அப்பா கிட்ட போய் புருஷன்கிட்ட போய் பேசியிருக்காங்க. என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பையன்கிட்ட இப்படி பண்ணிங்களா? ஆமாம், நீ கூட பக்தர் தானே, உங்களுக்கு தெரியாதா? நம்ம பகவத்கீதா தான் நம்ம உண்மையான டிகிரி,
பாகவதம் தான் நம்ம மாஸ்டர் டிகிரி, சைத்தன்ய சைத்தானந்தம் தான் நம்ம இது எம்டி ஃபிலாசபி, அதான் எங்களுது, அதான் தத்துவம், அதான் நம்மளோட கொள்கை, அதெல்லாம் தூக்கி போட சொல்லு, ஸ்கூலுக்கு போகாதுன்னு சொல்லு. அப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம மேனேஜ் பண்ணணும் பேலன்ஸாக, இன்டெலிஜென்ட்டாக. அவங்களையும் வந்து அந்த கல்வியை, ஜடக்கல்வி எல்லாம் ஜடக்கல்வி இல்லாமல் யாரும் இது பண்ண முடியாது. ஜடக்கல்வியும் கொடுத்துட்டு நீ வந்து கொஞ்சம் நேரம் வந்து வீக்லி ஒரு 2 நாள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி வாப்பா, கோயிலுக்கு வா, கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணு, பகவான்கிட்ட ப்ரே பண்ணு. நீ நல்ல ஒரு கிரேட் எடுக்கிற, நல்ல ஒரு மாற்றத்தை நீ பார்க்கலாம். உன்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீ படிக்கிற படிப்பில் வந்து பகவான் உங்களை ஹெல்ப் பண்ணால் நீ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த படிப்பை நீ என்ன செய்யணும், நீ நல்லா படிச்சுட்டு அதை வந்து பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணு. கல்வியை ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்ணணும், ஆன்மீகத்துக்காக யூஸ் பண்ணு, பகவான் சேவைக்காக யூஸ் பண்ணிக்கோ. நீயும் பேலன்ஸ் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம உடல் எடுத்துட்டோம், அதனால் உடலை தூக்கி எரிஞ்சிட முடியாது. நம்ம பண்ணதெல்லாம் அதை வந்து என்ன பண்ணணும், பகவான் சேவைக்காக நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதனால் இந்த யாத்திரை சரீரத்துக்கு வராமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா திவ்ய சரீரத்துக்கு போகணும்னா நம்ம தூய்மையான பக்தரானாதான், தூய்மையான நாமத்தை சொன்னாதான் நம்ம உண்மையாக வந்து ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில். அவன் டிவோட்டி ஆகலையே, இவன் பக்தன் ஆகலையான்றது நம்ம பார்க்கணும். நான் பக்தன் ஆகிறானா, நான் பக்தன் ஆக போகிறேன்னா, நான் பக்தன் ஆகணும், என்னோட வாழ்க்கையில் நான் வளர்ச்சி வரணும், என்னோட வாழ்க்கையில் நான் மாற்றத்தை அவனை கொண்டு வரணும் அப்படின்றது நம்ம பார்க்கணுமே தவிர மற்றவங்களை பார்த்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இவனாகலை அவனாகலை, அவன் அப்படி போகிறான், அவன் இப்படி, அதை பற்றி அதை நம்ம யோசனை பண்ணக்கூடாது. நம்மளோட சாதனை என்ன இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் தவிர மற்றவங்களோட மற்றவங்க நல்லா யாராவது தூய்மையான பக்தி தோன்று பண்ணுறாங்க அவங்கள வந்து நம்ம கடைப்பிடிக்கலாம், அவங்க வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், அவங்க சொல்கிறது நம்ம செய்யலாம். ஏன்னா அவன் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, சாதனா ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, பக்தியில் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, எல்லாத்துலேயும் பகவானோட சேவைனா அவங்க வந்து உயிரை கொடுப்பார். அந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கணும், அந்த பக்தர்களை தேர்ந்தெடுத்து நம்ம கடைப்பிடிக்கணும். ஸோ யாரோ வீக்காக இருக்கிறவங்க, பக்தி சேவையை செய்யாமல் இருக்கிறவங்க, ஏதோ 2 பேலன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பக்தி ஏதோ பௌத்திக பலனுக்காக நம்ம பக்தி சேவை செய்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க. பௌத்திக பலனுக்காக அவங்க பௌத்திக வாழ்க்கையில் வந்து ஏதோ அடையாமல் இருப்பாங்க பாருங்க, அதுக்காக பக்தி சேவைக்கு வராங்க. அப்படி வந்தவங்க கூட பகவான் வந்து இது பண்ணுவார், ஏற்றிக்கு வராரு, ஏதோ ஒரு நாள் ஏற்றிக்கு வராரு. ஏன்னா ஏதோ ஒரு நாள் வந்து என்ன ஆகிடுவார், அவர் கண்டிப்பாக பகவான்கிட்ட தொடர்புனால, பக்தரோட தொடர்புனால ஒரு பக்தர் ஆகிடுவார் ஏதோ ஒரு இதில். இப்போ அதே தான் பிரசாதம் அப்படி தான் ஆக போகுது. பிரசாதம் சாப்பிட்டு தான் நிறைய பேர் பக்தர்களாக இருக்காங்க, கீர்த்தன் கேட்டு நிறைய பேர் பக்தராக இருக்காங்க, படித்து நிறைய பேர் பக்தராகிறாங்க. ஸோ அதனால் அந்த யாத்தனை சரீரத்துக்கு வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா யாத்தனை சரீரத்தில் வந்துட்டால் நம்ம முடிஞ்சது அவ்வளோதான். மறுபடியும் வாழ்க்கையை நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும், பிறப்பு எடுத்துகிட்டே இருக்கணும், அந்த வட்டத்திலேயே நம்ம வந்துடுவோம். ஓகே, நம்ம தொடர்ந்து இந்த டாப்பிக்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்த கிளாஸில் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஜெபம் பண்ணிக்கலாம், ஒரு ரவுண்ட் ஜெபம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தான் கேள்வி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மாதாஜி கேட்டாங்க, அந்த மாதிரி கேள்விகள் வந்துகிட்டே இருக்கணும். கேள்வி வந்து தான் நான் போய் படிக்க முடியும். கேள்வியே வராமல் இருந்தால் நான் சொல்லிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன், நீங்களும் கேட்டு போயிட்டே இருப்பீங்க. கேள்வி வந்தால் எனக்கு புரியும், நீங்கள் உண்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா, உண்மையாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அதெல்லாம். நானும் யோசித்தேன். ராதையை வந்து ரொம்ப நேசிச்சார் பகவான் இல்லைங்களா. கடைசியில் அங்கே விட்டுட்டு போயிட்டார், விருந்தாவனத்தில் விட்டுட்டு போயிட்டார். அவங்க ராதைக்கு இவ்வளோ துன்பம், அப்படி விட்டுட்டு போனாமா? இது வந்து லீலை தான், அது வந்து லீலைக்காக தான். ராதாராணியும் கிருஷ்ணர் வந்து யாரும் வேற கிடையாது, ஏகாத்மா, 2 பேரும் ஒன்று தான். பகவான் வந்து தன்னோட மதுரமான லீலைகளை பண்ணுறதுக்காக, ஆனந்தத்தை அடையிறதுக்காக ராதாராணி உருவத்தை எடுக்கிறாங்க. அப்போ இது என்னன்னா, எதுக்காக அது விட்டுருக்காருன்னா, அது முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் பிரபு கேட்ட மாதிரி ஒரு பக்தர் பகவானுக்கு நம்ம கூடயே இருப்பார், சடனாக அவர் விட்டுட்டு வெளியே போகிறாரு அப்படின்னா, அப்போ ராதாராணி வந்து எவ்வளோ வேதனையில் வந்து பகவானை வந்து ஸ்மரணை பண்ணியிருக்காங்க. அதுக்கு விரக பக்தின்னு சொல்லுவாங்க, விரக பக்தி. அந்த விரக பக்தியில் எப்படியெல்லாம் ஒரு பகவானை வந்து ஸ்மரணை பண்ணிக்கிறாங்க, பகவானை பற்றி அந்த லீலைகள் பண்ணது எல்லாமே ஞாபகப்படுத்திட்டு அழுந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் மேலேயே வேற எல்லாமே சாப்பிட்றது விட்டுட்டாங்க, உணவை சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, எந்த சேவையும் செய்யறதில்ல, எந்த கருத்தும் செய்யாமல், எந்த செயலும் செய்யாமல், பணியாட்டாமையே பகவானையே ஸ்மரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த விரக பக்தியில் நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பகவான் வந்து சில இதெல்லாம் செய்வாங்க.
அந்த லீலை பண்ணியிருக்காங்க. நிறைய லீலைகள் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இவ்வளோ நேசிச்சாங்க இல்லையா? அப்ப டக்குன்னு இன்னொன்று என்னன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி இன்னொரு இதுத்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு போகணும். அவரு இங்கே இருந்துட்டா மத்ராவுக்கு போக முடியாது, கம்சனை வதம் பண்ண முடியாது. அந்த லீலைகள்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் துவாரகாவுக்கு போகணும். துவாரகாவில் அங்கே ஒரு லீலைகள் இருக்கு, அது பெரிய பெரிய லீலை. அந்த மாதிரி அடுத்த கட்டம் போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை அவங்கள விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அதுவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் உதவாக தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவாக தான் சொல்லுவார். நீங்கள் அடுத்த உங்களுக்கு பாஸ்ட் டைம்ஸ் ரெடியாக இருக்குது, அடுத்த ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குது. இப்போ அரசியல்வாதிகள் வந்தால் திருச்சியில் ஒரு ப்ரோக்ராமு, ஸ்ரீரங்கத்தில் ஒரு ப்ரோக்ராமு, அப்புறம் மதுரையில் ஒரு ப்ரோக்ராம், எப்படி அடுத்த கட்டம் செக்ரட்டரிஸ் அவருக்கு இதுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, ரிமைண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவரே அந்த விருந்தாவனில் முடிஞ்சது அவ்வளோதான். அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிடணும். ஏன்னா அக்ரூர் வராரு, அக்ரூர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அக்ரூரை கூட்டிகிட்டு வந்து எதுக்காக, நீங்கள் கம்சன் அமைச்சிருக்காரு அக்ரூரை, போய் நீ எப்படியாவது அவங்க அழைச்சிடுவா, அவங்க எப்படியாவது வதம் பண்ணிடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. அவர் பிளான் எல்லாம் என்னாச்சு, எல்லாம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதனால அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பார். அடுத்த லீலைக்கு போகிறதுனால அங்கே விட்டுட்டு போகிறார், அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. ராதாராணிக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணுமோ துன்பத்தை கொடுக்கணுன்றது கிடையாது. ஆனால் அவர் எங்கே போனாலும் ராதாராணிய ஸ்மரணத்திலே இருப்பார். அவர் எப்போ அவரோட லீலையிலே இருப்பார். ராதே ராதே ராதே. துவாரகாவில் வந்து துவாரகாதீஷ் மாதிரி இப்படி உட்காந்து இருந்தால் கூட அவருக்கு ராதாராணி கனவு தான் இருக்குது. அதான் அவங்க ராணிகள்லாம் சொல்கிறாங்க. இங்கே வந்தால் கூட நீங்கள் ராதாராணி ராதா ராதே 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 தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கனவு வந்தாலே எழுந்து போயிடுறாரா, சிம்மாசனத்தை விட்டு ஓடிடுறாரா, அந்த இதுக்கு ஓடிடுறாரா. அதனால தான் அந்த இதில் என்னது பண்ட்ராப்பூரில் லக்ஷ்மி தேவி வந்து தனியாக போய் அங்கே இது பண்ணுது. அந்த லக்ஷ்மி தேவி கோயில் இருக்கு பாருங்கள், அந்த இடம் வந்து கிருஷ்ணர் வந்து ராதை ஸ்மரணத்தை போயிடுறாரு. அந்த ஸ்மரணத்தில் போனதுனால லக்ஷ்மி கோவம் வந்துடுது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கவனம் கொடுக்காம இவர் எங்கேயோ ஏதோ வேற இதில் இருக்காரு, இவர் சமாதி ஸ்டேஜில் இருக்காரு, ராதாராணி பற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லி நேராக போய் அங்கே உட்காந்துருக்காரு. அதான் என்ன பேர், என்ன இவர் பேர் லக்ஷ்மி தேவி இருக்கிறது, நல்லா இருக்கு அந்த பேர். அந்த பண்ட்ராப்பூர் பக்கத்தில் இருக்குங்களே, ரொம்ப நல்லா இருக்காது, ஏதோ நல்லா இருக்கு அந்த பேர் வர மாட்டேன். லக்ஷ்மி தேவியோட அந்த இது அங்கே தவம் பண்ணி உட்காந்துருவார் அப்படியே. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் போய் நான் மறந்துட்டு லக்ஷ்மி தேவியை மறந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் அவரை போய் சமாதானப்படுத்த பார்க்குறாரு. சமாதானப்பட்டு போய் அவர் ஆப்போசிட்டாக இப்படி உட்காந்தா லக்ஷ்மி தேவி இப்படி திருப்புறாரு, இந்த பக்கம் உட்காந்தா லக்ஷ்மி தேவி இந்த பக்கம் திருப்புறாரு. அவருக்கு அந்த மூஞ்சியை கொடுக்குறதில்ல, மூஞ்சி கொடுத்தே பேசுறதில்ல, மூஞ்சி கொடுத்தே அவருக்கு இது பண்ணுறதில்ல. அவ்வளோ கோவம் வந்துடுது லக்ஷ்மி தேவிக்கு. அவரை சமாதானப்படுத்துறதுக்காக தான் லக்ஷ்மி அவர் வந்து பயங்கர ரொம்ப முயற்சி பண்ணுவார். யார் பிரபு, பண்ட்ராப்பூரில் யார் பிரபு, அது பிரபு பண்ட்ராப்பூர் பக்கத்தில் லக்ஷ்மி தேவி தேவஸ்தானம், ఏం పేరు అది సడన్గా వచ్చేదండి కోలాపూర్, ఇది సోలాపూర్ నుంచి போகலாம். நல்ல பையன், அருமையான பேர். அதான் இந்த மாதிரி இப்போ ஒன்றுன்னா இந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டால் பாருங்கள். இப்போ நம்ம நேராக இப்போ பண்ட்ராப்பூருக்கு போயிட்டோம், விருந்தாவனத்துக்கு போயிட்டோம், மதுராவுக்கு போயிட்டோம், இதெல்லாம் போயிட்டு நம்ம வந்துட்டோம் ரிட்டர்னுக்கு. எங்கே ராதாகிருஷ்ணன் கௌடியமட்டுக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ. ஸோ இப்போ நம்ம பகவான நாமத்தை ஜெபம் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஜப்பமாலை வேணுமா இருக்காது? ஜப்பமாலை இங்கே மாதாஜிக்கு ஒருத்தருவாங்க, அந்த மாதாஜிக்கு மாலை கொடுங்க. பிரபு மாலையா இருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம. பிரபு మీకు మాల్ కావాలనా ప్రభు? హరే కృష్ణ కృష్ణ హరే హరే. హరే రామ 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 హరే కృష్ణ ఉనిపోయింది బాబా. ఓడి 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 ఓడి. హరే కృష్ణ కృష్ణ హరే హరే. హరే రామ 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 పత్ హరే కృష్ణ కృష్ణ హరే రామ రామ ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இங்கே யாராவது ஜபம் பண்ணாமல் இருக்கிறவங்க இருந்தால் தயவுசெய்து இன்னைக்கு உகாதி ரொம்ப விசேஷமான நாள். மாலை வாங்கிக்கோங்க. ஒரு மாலை 50 ரூபா தான். இந்த 50 ரூபா மாலை உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக துன்பம் இல்லாமல் உங்களை பார்த்துக்கணும். இதான் ஔஷதம். பக்தி நோட்டாக மாறா சொல்லியிருக்காரு, இதுதான் பகவான் கொடுத்த ஔஷதம். இது நமக்கு ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஔஷதம் வந்து சமைக்கலாம், மருந்து தமிழ். ஆமாம். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே.
हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे कृष्ण 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 हरे राम हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे प्रभु அந்த தொடப்பம் மட்டும் எடுத்துருங்க. சாமிக்கு ஆப்போசிட்டில் தொடப்பம் இருக்கக்கூடாது. தொடப்பம் எடுத்து வேற இடத்துல வச்சுருங்க. சைடில் வச்சுருங்க. தெரியாமல் வச்சுருங்க. பாக்ஸில் ஏன் ப்ரோ அது ஃப்ளவர்ஸா? அது குப்பை ஏதோ எடுத்து சைடில் வச்சுருங்க. हरे कृष्ण 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 हरे हरे राम हरे कृष्ण प्रभु ఈ స్టూల్ మనం కింద పెట్టిస్తాం ఇప్పుడు చిన్న పెట్టేసే పర్వాలేదు కదా మీకు ఏమీ దీనితో ఉండింది. అది కాదు ఇప్పుడు క్లియర్ హాల్ కొంచెం ఏమి అనుకున్నాడా బోర్డు అంతా ఉంది పర్వాలేదు బోర్డు అంతా పెట్టినారు ఏదో వెళ్ళిపోండి. నోటీస్ మరి ఇన్ఫర్మేషన్ అది ఇక్కడ పెడితే బాగుంటుంది బోర్డు బట్ రాసేవాళ్ళు కావాలి రాసేవాళ్ళు కావాలి பசங்க எழுதுறாங்க. எழுதுறாங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. హరే కృష్ణ 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 నరసింహ தானே அவன் பேரோ மனமன பேர் நரசிம்மா ஜபம் முடிச்சுட்டு அந்த ஸ்டூல் கீழே போயிடணும். நான் வரேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் இங்கே கூட கீழே வச்சாரு. நரசிம்மா இப்போ நீ ஃப்ரீயாக இருந்தால் வச்சிருமா யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு ప్రభు మీరు ఫ్రీగా ఉన్నారు ఒక నిమిషాలు అవుతుందా? ఒకటే ఎత్తుకో. వద్దు వద్దు ఓడవద్దు ప్రభు ఓడయ్యాలి. హరే కృష్ణ முடியுமா? ஓகே வெயிட் లేదు மெதுவா போமா மெதுவா நிதான போ. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே వాటిని లోపల వేసి తీయాలి. అవునా? హరే కృష్ణ 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 హరే హరే రామ హరే కృష్ణ 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 హరే హరే రామ